Hello students, welcome to Max Club CBSE. In this video we are going to discuss about integrals. Okay, NCERT syllabus chapter 7 exercise 7.2 question number 21. The question is I equal to integral of tan square 2x minus 3 into dx. இதுதான் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற சம். இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்யூஷன் பார்க்கலாம். என்னுடைய மேக்ஸ் கிளப் சிபிஎஸ்இ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சம்முக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட், ஒரு ஃபார்முலா என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது உங்களுக்கு தெரியும், 1 plus tan squared x equal to secant squared x. Okay, so tan square x equal to secant square x, this one இந்த பக்கம் வரும்போதுல -1 ஆயிரும். Okay, so tan square x equal to secant square x minus 1. இந்த ஃபார்முலா நம்ம இந்த சம்ல யூஸ் பண்ணுவோம். Okay, so next step பாருங்க, I equal to integral of இந்த tan square 2x minus 3 இருக்கு இல்லையா, tan square 2x minus 3, அதுக்கு பதிலா secant square 2x minus 3 minus 1 substitute பண்ணிக்கலாம். because நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்குது, tan square x equal to secant square x minus 1. இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 2x மைனஸ் 3 இருக்குது. ஓகே, tan ஸ்கொயர்ட் எக்ஸ் ஃபார்முலாவில் இருக்கிறது, சம்மில் உள்ளது வந்து tan ஸ்கொயர்ட் 2x மைனஸ் 3. ஓகே, ஸோ நான் இந்த ஃபார்முலாவை இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் 1, ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் 3, therefore we get secant square 2x minus 3 minus 1 into dx. ஓகே, இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப்புக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோலையே கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறோன்னா, இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் இன்டகிரல்ஸையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, சீக்கண்ட் ஸ்கொயர் 2x மைனஸ் 3 இன்டூ டிஎக்ஸ், அதுக்கு இன்டகிரேஷன் தனியாக போடணும். இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் 2x மைனஸ் 3 டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் டிஎக்ஸ். ஓகே, இந்த இன்டகிரேஷன் இந்த ஸ்டெப்பை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதில் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, இன்னொரு ஃபார்முலா என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், சீக்கண்ட் இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ். இதுவும் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ். ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் 2x மைனஸ் 3 டிஎக்ஸ். இதனுடைய வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் 2x மைனஸ் 3 டிஎக்ஸ் இதனுடைய வேல்யூ என்ன வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த இன்டகிரேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே, நமக்கு அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ். ஓகே, இப்போது இங்கே 2x மைனஸ் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது ஃபார்முலாவில். ஓகே, இங்கே இருக்கிற ஃபார்முலாவில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிறது 2x மைனஸ் 3. ஓகே, இப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நான் அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஓகே, நான் கிளாஸ்மேட் நோட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதனுடைய லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து அந்த திங்ஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா,
இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் 2x மைனஸ் 3 dx இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த மெத்தடுக்கு பேர் சப்ஸ்டியூஷன் மெத்தட். இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் 2x மைனஸ் 3 dx உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து இன்டகிரல் ஆஃப் secant squared x dx equal to tan x. ஓகே, இப்போ ஃபார்முலாவில் வந்து x தான் இருக்குது, பட் இங்கே வந்து 2x மைனஸ் 3 இருக்கிறதுனால நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஹோல் இன்டகிரேஷன், இந்த ஹோல் இன்டகிரலுடைய ஓகே அதோடைய வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஹோல் இன்டகிரல் வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா என்ன? இதில் இருக்கிற இந்த வேல்யூக்கு இன்னொரு வேரியபிளை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட் u ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. இங்கே என்ன இருக்கிறதோ இங்கே இருக்கிற வேல்யூக்கு ஒரு வேரியபிளை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, அதுதான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். u ஈக்குவல் டு 2x மைனஸ் 3ன்னு நான் எடுத்துக்கிறேன். தென் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண du ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண dx. இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, 0 தான். ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? இப்போ u ஈக்குவல் டு 2x மைனஸ் 3ன்னு எடுத்திருக்கோம். தென் du ஈக்குவல் டு 2 இன்டூ dxன்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இப்போ இந்த 2வை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ 1/2 இன்டூ du ஈக்குவல் டு dx. இந்த ஸ்டெப்ல இருந்து நான் இந்த ஸ்டெப்புக்கு என்ன செய்கிறேன்? இந்த ரைட் சைடு இருக்கிற 2வை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர்றேன். இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும் போதில் டிவிஷனில் வரும். ஸோ 1/2 இன்டூ du ஈக்குவல் டு dxன்னு நமக்கு கிடைச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஸோ we can rewrite the given integral as, இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? u வேல்யூ என்னன்னு எழுதியிருக்கிறோம், அதோட dx வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் கிவன் இன்டகிரலில் சப்ஸ்டியூட் பண்ணுனா என்ன ஆகும்? அதுதான் அடுத்த ஸ்டெப். ஸோ we can rewrite the given integral as integral, given integral என்னது? integral of secant square 2x minus 3 dx. இதுதான் given integral. ஈக்குவல் டு இந்த இன்டகிரல் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறோம், சீக்கண்ட் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம். இதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? u. ஓகே, ஸோ u போட்டுக்கிறோம், சீக்கண்ட் ஸ்கொயர்ட் uன்னு போட்டுக்கிறோம். அடுத்தது dxோட வேல்யூ என்னது? இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், half இன்டூ du. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். duக்கு பதிலாக, சாரி dxக்கு பதிலாக half இன்டூ du அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 2x மைனஸ் 3க்கு பதிலாக u சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு எப்படி கிடைக்குது? given integral can be rewrite as integral of secant square u half du அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த half வந்து ஒரு நம்பர் தானே, ஸோ அந்த நம்பரை நம்ம இன்டகிரலுக்கு வெளியே எடுத்துடலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு half இன்டூ integral of secant square u duன்னு வந்துடும். ஓகே, நான் இந்த ஸ்டெப்பில் வேறு ஒன்றும் செய்யலை. இந்த ஹாஃபை வந்து வெளியில் இன்டகிரலுக்கு வெளியே கொண்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, இப்போ சால்விங் த இன்டகிரல் வி கெட் ஹாஃப். இந்த ஹாஃப் அப்படியே வந்துடும். இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் இன்டகிரல் ஆஃப், இந்த சிம்பிளையும் சேர்த்துக்கிறணும், இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் u du ஈக்குவல் டு என்னது? tan u. நான் ஃபஸ்ட்டே ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் x dx ஈக்குவல் டு என்ன சொன்னேன்? tan x. ஓகே, இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னேன் இல்லையா? இங்கே
இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் u du இருக்குது. இங்கே x dxக்கு பதிலாக இங்கே u du இருக்குது. ஸோ நமக்கு என்ன வரும், இங்கே tan xன்னு ஆன்சர் இருக்குது, நமக்கு tan uன்னு வந்துடும். இந்த ஹாஃப் அப்படியே வந்துடும். இந்த இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர் u duக்கு பதிலாக நம்ம tan uவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நமக்கு ஹாஃப் tan u வந்துடுது. அடுத்த ஸ்டெப் பாருங்க. Now reversing the substitution. இப்போ நம்ம u ஈக்குவல் டு என்னன்னு எடுத்தோம், 2x மைனஸ் 3ன்னு எடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த uக்கு பதிலாக நம்ம 2x மைனஸ் 3க்கு பதிலாக u சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ uக்கு பதிலாக 2x மைனஸ் 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் ரிவர்சிங் த சப்ஸ்டியூஷன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சோம், 2x மைனஸ் 3க்கு பதிலாக uன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதில் இருக்கிற uக்கு பதிலாக என்ன பண்ணணும், 2x மைனஸ் 3யை அகைன் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, சம்மில் கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு நமக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் வந்தது, ஹாஃப் இன்ட்டு tan uன்னு வந்தது இல்லையா. ஓகே, ஸோ ஹாஃப் இன்ட்டு tan uக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் முதல்ல என்ன பண்ணோம், 2x மைனஸ் 3க்கு பதிலாக u பண்ணோம். இப்போ uக்கு பதிலாக 2x மைனஸ் 3யை அகைன் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு இன்டகிரேஷனில் பண்ணும் போதில் ஒரு கான்ஸ்டன்ட் எப்போவுமே வரும், இது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம எப்போவும் எழுதுவோம். இன்டகிரேஷனில் கான்ஸ்டன்ட் நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் மற்ற சில மெத்தட்ஸ்லையும் இன்டகிரேட் பண்ணும்போதில் ஒரு கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக வரும். ஓகே, அது வந்து இது வந்து கண்டிப்பாக போடணும், மறந்துடக்கூடாது. ஸோ ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுறணும். இந்த யூக்கு பதிலாக 2x மைனஸ் 3யை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சி போட்டணும். ஓகே, இப்போ கிவன் நம்ம என்ன வேல்யூ எடுத்தோம், எதை மட்டும் எடுத்தோம், இந்த இன்டகிரேஷனை மட்டும்தான் எடுத்து இதனுடைய வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம இப்போ எந்த ஸ்டெப்பு வரைக்கும் வந்திருக்கோம், இங்கே யூஸிங் சப்ஸ்டியூஷன் மெத்தட் இதனுடைய வேல்யூ மட்டும்தான் இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டகிரல் ஆஃப் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் 2x மைனஸ் 3 dx உடைய வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் நமக்கு ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம மொத்தமும் சால்வ் பண்ண வேண்டிய இன்டகிரேஷன். ஓகே, அதில் இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மட்டும் வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், therefore integral of secant square 2x minus 3 dx equal to half into tan 2x minus 3 plus c. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ therefore equation 1 becomes I equal to left hand side equationல வந்து 1ல் வந்து left hand side I இருக்குது. ஸோ I equal to 1/2 into இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ 1/2 into tan 2x minus 3 plus c மைனஸ் செகண்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம், மைனஸ் இன்டகிரல் ஆஃப் dx. ஓகே, இப்போ நம்ம வேற எதுவும் பண்ணலை, இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்ன வேல்யூ வந்ததுங்கிறத கண்டுபிடிச்சதை நம்ம ஈக்குவேஷன் 1ல் அந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, செகண்ட் டேர்மை அப்படியே எழுதியிருக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்க, half into tan 2x minus 3 இன்டகிரலை dxஐ வந்து இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், x வரும். இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே வரும். திஸ் இஸ் அ நார்மல் சிம்பிள் ஒன். ஓகே, இன்டகிரேஷனில் dxஐ இன்டகிரேட் பண்ணுனா x வரும். ஓகே, இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுட்டு மைனஸ் எக்ஸ்ன்னு ஆயிரும். ஸோ இந்த செகண்ட் டேர்ம் வந்து எக்ஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் கூடவே வரும். ஓகே, இதுதான் இப்போ வந்து
நமக்கு ஃபைனல் ஆன்சர் I equal to 1/2 into tan 2x minus 3 minus x plus c. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. என்னுடைய மேக்ஸ் கிளப் சிபிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.